இன்றைய அரசியல் களத்தில் கிடைச்ச அட்ராசிட்டியான செய்திகள் என்னன்னா, திருபுவனத்தை சேர்ந்த அஜித் குமார் காவலர்களால் கொலை செய்யப்பட்ட நிலையில முதல்வர் நேற்று போன்ல ஆறுதல் சொன்னதுக்கு அப்புறம் அஜித்தோட குடும்பத்துக்கு இலவச வீட்டுமனை பட்டாவையும் அவரோட தம்பி நவீன்குமாருக்கு ஆவின் நிறுவனத்துல டெக்னீஷியன் வேலைக்கான ஆணைய தமிழ்நாடு சார்பா அமைச்சர் பெரிய கருப்பன் இன்னைக்கு வழங்கியிருக்காரு. அதோட எதிர்கட்சியை சேர்ந்த ஆர்பி உதயகுமார், அஜித் குமார் இருந்திருந்தா தான் அந்த குடும்பம் தைரியமா இருந்திருக்கும், அவங்களோட தைரியத்தை கொலை செஞ்சுட்டு தைரியமா இருங்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம் இருக்குன்னு முதலமைச்சரை நோக்கி கேள்வியும் கேட்டிருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சியில 36 வருஷமா பயணிச்சுட்டு வரக்கூடிய எனக்கு நிரந்தர தலைவர் ஐயா தானோ, என்ன நீக்கக்கூடிய அதிகாரம் சின்ன ஐயாவான அன்புமணிக்கு அதிகாரமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள். வெறும் கடையை வச்சுக்கிட்டு ஓரணிக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா யாரு வருவாங்கன்னு திமுகவை கிண்டல் பண்ணியிருக்காரு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. இன்னைக்கு இலவச திருமணத்தை நடத்தி வச்சு பேசிய முதல்வர், பக்தியின் பேர்ல பகல் வேஷம் போடக்கூடிய வெறுப்பையும் பிளவுபடுத்தக்கூடிய எண்ணங்களை கொண்டவங்களால நாம செஞ்சு வரக்கூடிய ஆன்மீக தொண்டுகளை பார்த்து சகிச்சுக்க முடியலன்னு உண்மையான பக்தர்கள் நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சியை பாராட்டுறாங்கன்னு சொல்லியிருக்காரு முதல்வர் மு.க. ஸ்டாலின்.